அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 7ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம ஏகாதேசி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் இந்த தேவதை நிச்சயமா உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த புதன்கிழமை நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. இந்த ஏகாதேசி திதி இன்னைக்கு மத்தியானம் 2:04 ஆரம்பமாகி நாளைக்கு மத்தியானம் 3:16 வரைக்கும் நமக்கு இருக்கு. நாளைக்கு தான் விடியக்கூடிய பொழுதுல ஏகாதேசி திதி நமக்கு இருக்கு. அந்த வகையில நாளைய நாளதான் ஏகாதேசி திதியா நம்ம கணக்குல எடுத்துப்போம். இருந்தாலும் இன்னைக்கு மத்தியானமே இந்த ஏகாதேசி திதி ஆரம்பமாகறனால அதற்கான பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி இன்னமுமே விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். அதாவது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். சரி, இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, பண பற்றாக்குறை இருந்தாலும் சரி, அதே மாதிரி செய்கின்ற தொழில்ல லாபமே வரமாட்டேங்குது, வேலையில சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, வாங்கக்கூடிய சம்பளம் எப்படி செலவாகுதுன்னே தெரியல, திடீர்னு ஏதாவது ஒரு வீண் விரைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கு, பணத்தை சேர்த்து வைக்க முடியல, இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஆனா உங்களுடைய குறிக்கோள் பணவரவுல மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கணும்னு கூட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தேவைப்படும். இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது. புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் 100% ரிசல்ட்டை எல்லாருக்குமே கொடுக்கும். அடுத்ததா நமக்கு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும். எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த பச்சை நிறம் புதன் பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய நிறமும் இந்த பச்சை நிறம் தான். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணும், பெஸ்டான டைம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்க எப்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சமயத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு இன்னமுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும், அப்படி இல்லைன்னா பணம் மேலும் மேலும் சேரணும் அப்படின்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும். நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்கக்கூடாது. இந்த சர்க்கிள் கொஞ்சம் கோணமானலா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா கேப் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா காம்பஸ் வச்சு, வளையல் வச்சு, ஏதாவது ஒரு மூடி வச்சு கூட இந்த சர்க்கிளை நீங்க வரையலாம். கையால ரஃபா கூட வரையலாம், ஆனா கேப் இருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது வட்டம் வரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல 24ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. அதாவது 24ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த 24ங்கிற ஏஞ்சல் நம்பர் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். பணத்தை காந்தம் போல ஈர்க்கும்னே சொல்லலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த 24ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி நல்லாவே தெரியும். பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நாம ஏன் இந்த 24ங்கிற நம்பரை பயன்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் தேதி சித்திரை மாசம் 24ஆம் தேதி. இந்த 24ல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ங்கிற நம்பர் வருது. இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை நாள்ல 6ங்கிற கூட்டுத்தொகை, அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த 6ங்கிற நம்பர் வரக்கூடிய தேதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா அந்த பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சுக்கிர வசியமும் ஏற்படும். அந்த வகையில ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சு அதுக்குள்ள 24ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெந்தயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு, அதாவது வலது கையில வச்சுக்கிட்டு இறுக்கமா மூடிக்கோங்க. இப்ப பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க. 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி அஃபர்மேஷனை 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நீங்க சொன்னா கூட போதுமானது. இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய வெந்தயத்தை அந்த எனர்ஜி சர்க்கிள்க்கு மேல வச்சுட்டு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. இந்த பேப்பர்ல இருந்து வெந்தயம் கீழே விழாத மாதிரி பத்திரமா பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சிருங்க. 1 வாரம் வரைக்கும் இந்த வெந்தயம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் புதன்கிழமை நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல நீங்க தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி முகம் கை காலை கழுவிட்டு வந்து இந்த வெந்தயத்தை எடுத்து காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில கூட இந்த வெந்தயத்தை கால்படாத இடமா ஓரமா நீங்க தூக்கி போட்டுடலாம். அந்த பேப்பரை நீங்க எரிச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். இந்த 24ங்கிற தேவதை உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.